ஓகேடா கண்ணா, ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? நம்ம நியூக்ளியர் அண்ட் அட்டாமிக் பிசிக்ஸோட இன்ட்ரோடக்ஷனை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அது ரிலேட்டடா ஒரு 5 மார்க்ஸ் பார்க்கலாம். சரியா? டிஸ்சார்ஜ் டியூப். அது என்ன மேம் டிஸ்சார்ஜ் டியூப்னா? முதல்ல கவனிச்சுக்கோ. சாலிட் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுமா? சாலிட்ல கரண்ட் போகுமா? போகுமா போகாதா? சாலிட் கண்டக்ட் பண்ணுமா கண்டக்ட் பண்ணாதா? அப்ப தண்ணியில கரண்ட் அடிச்சாதா? கேஸ் பண்ணாது. ஆனா சாலிட்ல அதிகமா லிக்விட்ல அதிகமா? சாலிட் என்ன நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகம், லிக்விட்ல கம்மி. இன்னும் கேஸ்ல சுத்தமா கிடையாதா? ரைட், நல்லா கவனிச்சுக்கோ. இப்ப இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா, ஃப்ரீ எலக்ட்ரான் இல்லாத என்னோட கேஸ் பார்ட்டிகல்ல கரண்ட் போவாது நமக்கு ஆல்ரெடி தெரியும். சோ the gas particle is the pure conductivity of electricity நமக்கு நல்லாவே தெரியும். சரியா? இப்ப அதை நான் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண வைக்க போறேன். அதுக்கு என்ன பண்ணதுதான், யார் அந்த ஒர்க்கை பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சயின்டிஸ்ட் நேம் என்ன சொல்றாங்கன்னா ஜே தாம்சன். ஜே தாம்சன் அவர் தான் இதுல வந்து ஒரு பெரிய இது கண்டுபிடிச்சதே. சரியா? அதுக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் டியூப்னா நீங்க எங்க பாத்துருக்கீங்கன்னா, முன்னாடிலாம் நம்ம கிட்ட ஒரு டியூப் லைட் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் குண்டா. இப்ப வர்றதுலாம் எல்இடி, அதெல்லாம் ஸ்லிம் பாடி, அதெல்லாம் எல்இடி. இதெல்லாம் கூட ஓகேதான், தெரியும் இல்லையா? நம்ம சுவிட்ச் போட்டா அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு அப்புறமா தான் எரியும். நோட் பண்ணிருக்கீங்களா? எடுத்தோடனே உங்களுக்கு க்ளோ ஆகாது. இப்ப இதெல்லாம் எடுத்தோடனே க்ளோ ஆகும். ஆனா முன்னாடி யூஸ் பண்ணும் போது அந்த டியூப் லைட் எண்டு வரைக்கும் ஒரு மாதிரி பிளாக் கலர்ல ஏதோ ஒண்ணு ஓடிட்டு அப்புறம் லைட் வரும். அதெல்லாம் ரொம்ப மைனஸா அனலைஸ் பண்ணிச்சீங்களான்னு தெரியாது. அதாவது சுவிட்ச் போடும்போது எலக்ட்ரான் கேத்தோடிச்சு ஆனோடு போகும்போது நமக்கு அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகும், ஃப்ளோரசன்ஸ் கிடைக்கும், கண்ணுக்கு தெரியுது. இப்ப அததான் இங்க பார்க்க போறோம். சரியா? டிஸ்சார்ஜ் டியூப்ன்றது ஒண்ணு இல்ல, ஒரு லென்த்தி டியூப். ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ரேக்கு பார்த்தோம் இல்லையா, ஒரு வேக்யூம் டியூப் எடுத்துக்கிறோம், அதுல கேஸ் வச்சிருவோம், ஆனோட கேத்தோட ஃபில் பண்ணிடுவோம். அதுல வந்து வெளியில வர எலக்ட்ரான ஒரு டார்கெட் மேல மோதும் போது ஒரு ரேடியேஷன் எமிட் பண்ணும். அந்த ரேடியேஷன் தான் எக்ஸ்ரே நமக்கு தெரியும். ஆமா தானே? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஒரு லென்த்தி லாங் டியூப் எடுத்துக்கிறோம். அதோட லென்த் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர், அதோட டயாமீட்டர் 4 சென்டிமீட்டர். அப்படி இருக்க மாதிரி ஒரு டியூப் எடுத்துக்கிறோம். அதுல பியோர் கேஸ் எடுத்துக்கிறோம், அதாவது டஸ்ட் எதுவும் இல்லாத ஒரு பியோர் கேஸ் எடுத்துக்கிறோம். சரியா? இந்த அப்பாரிட்டிக்ஸ் மாதிரி. சரியா? அதோட சென்டர்ல ஒரே ஒரு சின்ன நாப், அதாவது ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் கூட எதை கனெக்ட் பண்ணிருப்பாங்கன்னா, இந்த நண்பன் படத்துல விஜய் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, பிரஷர் கேஜ். பிரஷர் கேஜோட ஒர்க் என்ன? பிரஷரை கண்ட்ரோல் பண்ணு. கரெக்டான வார்த்தை கண்ட்ரோல் பண்ணு. சோ உள்ள இருக்க கேஸோட பிரஷரை கண்ட்ரோல் பண்றதுக்காக I have to use in pressure gauge. சரியா? அதுக்கப்புறம் அந்த ரெண்டு எண்ட்ல ஒயர் கொடுத்துருக்க இல்லையா, ஹை பொட்டன்ஷியல் கொடுத்து நான் பிரிச்சு வச்சிருக்கேன். ஹை பொட்டன்ஷியல். அப்ப மைனஸ் கொடுக்குற இடம் பேர் என்னது? மைனஸ் பேர் என்ன? மைனஸ் ஆனோடா, பிளஸ் அது ஓகே. சரியா? இப்ப டிஸ்சார்ஜ் டியூப்ல என்ன ஆகும்னா, அதுல கொடுக்கக்கூடிய மினிமம் வோல்டேஜ் எவ்வளவுனா 50k வோல்ட். 50k வோல்ட். அப்ப எவ்வளவு ஹை? நம்ம வீட்டுக்கு வரதே 220 வோல்ட் தான். 50kனா என்ன? 50,000 வோல்ட் நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா, உள்ள இருக்க கேஸோட பிரஷரை நான் கம்மி பண்ணணும். சரியா? மெர்க்குரி பிரஷர் லெவலுக்கு. ஏன் மெர்க்குரி பிரஷர் எடுத்துக்கிறோம்னா, இருக்கிறதுலே சாலிட் லிக்விடா இருக்கிற ஒரே எலமெண்ட் மெர்க்குரி தான். அதோட பிரஷரோட தான் நம்மளோட சி லெவல் எல்லாமே கம்பேர் பண்ணுவாங்க. அதை வச்சுதான் அட்மாஸ்பியர் பிரஷர் வந்து இன்னைக்கு வெட்டா இருக்கு, இன்னைக்கு ட்ரையா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாமே அந்த மெர்க்குரி பிரஷரை வச்சுதான். சரியா? மெர்க்குரி பிரஷரை வச்சு நான் கம்மி பண்றேன். யாரோடது? உள்ள இருக்க கேஸோட பிரஷரை குறைக்கிறேன். எவ்வளவு குறைச்சிட்டே வரேன்னா ஒரு 110 வரைக்கும் குறைக்கிறோம். 110 மில்லிமீட்டர். அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, எந்த வித டிஸ்சார்ஜும் நடக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் 10 குறைக்கிறேன், அதாவது 100 மில்லிமீட்டர் வந்தோடனே ஒரு இர்ரெகுலர் லைட், டியூப் லைட் மாதிரி பிளிங்க் ஆகுதுன்னு வச்சுக்கேன். போட்டோன்னே பிளிங்க் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இர்ரெகுலர் லைட் எனக்கு வருது. இன்னும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு 0.01 மில்லிமீட்டருக்கு வரும்போது எனக்கு அந்த டியூப் ஃபியூஸ் ஆயிட்டு டார்க் ஆயிடுறது படிச்சோங்க. அந்த மாதிரி டார்க் ஆயிடும். அப்படி டார்க் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல அந்த பிளஸ் அழிஞ்சு போச்சு, பிளஸ் இது ஆயிடுச்சு. சரியா? டிஸ்மேண்டில் ஆயிடுச்சு. பிளஸ்னா யாரு? ஆனோடு. சரி, அதனாலதான் ரெண்டு கனெக்ஷன் இருந்தாதான் லைட் நமக்கு தெரியும்.
இப்ப ஃபியூஸ் போயிடுச்சுன்னா முன்னாடி எல்லாம் எப்படி செக் பண்ணுவாங்கன்னா லைட் ஆஃப் பண்ண சொல்லிட்டு அங்க பிளாக்கா இருக்கான்னு பார்ப்பாங்க. பிளாக்கா இருந்தாங்கன்னா அந்த இடம் ஃபியூஸ் போயிடுச்சுன்னா அதாவது அங்க இருந்த பிளஸ் பார்ட்டிகல் அழிந்துருச்சு. பிளஸ்ல இருந்தாதான் வர கேத்தோட நல்லா அப்சர்வ் பண்ணுவோம். இப்ப பிளாக் ஆயிடுச்சு. அடுத்து நான் இன்னும் நான் வோல்டேஜ் கொடுக்க அந்த பிளாக்ல இருந்தா ஒரு கிரீன் கலர்ல எனக்கு ஒரு லைட் க்ளோ ஆகும். சரியா? கிரீன் கலர்ல அந்த அப்ப எனக்கு ஒரு ரேடியேஷனை எமிட் பண்ணும். யார் எமிட் பண்ணும்? இப்ப இங்க ரெண்டு மெட்டல்ல ஒண்ணு இல்ல, அது யார் மட்டும் இருக்கா? கேத்தோடு. அப்ப அந்த லைட் அந்த ரே கண்டிப்பா யார் தான் கொடுத்துருப்பா? கேத்தோடு தான். அப்ப கேத்தோடுல இருந்து வர்ற ரே கேத்தோடு. புரிஞ்சுச்சா? நமக்கு நல்லா தெரியும் ஆனோடு இல்ல, அந்த இடத்துல இருந்தது ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு? இதுவாயிடுச்சு. ஆனா நமக்கு என்ன தெரியும்? அங்க இருக்கிறது கேத்தோடு. கேத்தோட நேச்சர் என்ன? நெகட்டிவ். நெகட்டிவ்னா யாரு? எலக்ட்ரான். அப்ப கேத்தோடு ரேக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கும்? எலக்ட்ரானுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். சரியா? ஆனா அது என்னவா இருக்கு? ரேடியேஷனா. அந்த கேத்தோடு ரேவை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு தான் கேத்தோடு ரே. அதோட ப்ராப்பர்ட்டி செப்பரேட் 3 மார்க். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாருங்க. கேத்தோடு ரே வந்து மொமெண்டம் இருக்கு, எனர்ஜி இருக்கு. அது எதோட ஸ்பீட்ல போகும்னா லைட்டை விட கம்மியா தான் போகும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியுது யார் ஹையஸ்ட் மூவிங்க? லைட் தான். 10⁻⁷ ஸ்பீடுக்கு போகும். அதாவது லைட் போற மாதிரி 7-10 மடங்கு. அதாவது லைட் வந்து ஒரு செகண்டுக்கு 10 கிலோமீட்டர் போகுதுன்னா கேத்தோடு ரே 1 கிலோமீட்டர் போகும். சரியா? அவ்வளவு ஸ்பீடு. பட் நாட் ஈக்குவல் டு லைட் ஸ்பீடு. ஆனா அது ஸ்பீடு தான். சரியா? ஒரு செகண்டுக்கு லைட் வந்து 10 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுதா என்னோட கேத்தோடு ரே கண்டிப்பா 1 கிலோமீட்டர் தான் கிராஸ் பண்ணிருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அதுதான் கடைசி ப்ராப்பர்ட்டில இங்க இருக்கும். சரியா? இந்த பாயிண்ட் ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு எனர்ஜி இருக்கும். எலக்ட்ரானுக்கு எனர்ஜி இருக்கா? மொமெண்டம் இருக்கா? சார்ஜ் இருக்கா? அப்ப அதுக்கும் இருக்கும். கரெக்டா? அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா கேத்தோடு ரே இப்ப ஒரு உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். லைட் ஆஃப் பண்ணா நமக்கு லைட் தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? சூடா இருக்கு. அந்த சூடு அதிகமா போகும்போது அந்த லைட் என்ன ஆயிடுது? ஃபியூஸ் போயிடுது. அந்த 0 வாட்ல 60 வாட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுதான் ரீசன். அப்போ கேத்தோடு ரே கண்டினியூஸா ஒரு ஆப்ஜெக்ட் மேல பட்டுட்டு இருந்தா அது என்ன கிரியேட் பண்ணும்? ஹீட் ஆகும். சரியா? ஹீட் ஆகும். அதே மாதிரி அது போட்டோகிராஃபிக் பிளேட்டை அஃபெக்ட் பண்ணும். அதாவது கேத்தோடு ரே போய் ஒரு போட்டோகிராஃபிக் பிளேட்ல விழுந்தா அங்க டாட்டட் லென்ஸ் தெரியும். அதாவது விழுந்ததுக்கான அடையாளம் இருக்கும். சரியா? அதுதான் அஃபெக்டிங். அதாவது உன்னை என்னால ட்ரேஸ் பண்ண முடியுதுன்னா நான் நீ வந்து என்ன அஃபெக்ட் பண்றேன்னு உன்னை என்னால ட்ரேஸ் பண்ண முடியலன்னா உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னா சரி அப்ப நீ என் கண்ட்ரோல்ல இருக்க. அப்ப போட்டோகிராஃபிக் பிளேட்ல கேத்தோடு ரேவோட இமேஜ் விழுதுன்னா அது அஃபெக்ட் ஆயிருக்கு அர்த்தம். சரியா? அப்பதான் என்ன ட்ரேஸ் பண்றேன்னு அர்த்தம். சரியா? அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுத்துக்குமே நமக்கு எலக்ட்ரான் தேவை. ஏன்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா யார் தேவை? எலக்ட்ரான் தேவை. எலக்ட்ரான் மூவ் ஆனா கரண்ட் கிடைக்கும். கரண்ட் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா electric field linked with one closed surface is making very good magnetic field. அப்ப ரெண்டுக்குமே யார் தேவை? E தேவை. சோ அப்ப இந்த கேத்தோடு ரே எலக்ட்ரிக் ஃபீல்டாலே அஃபெக்ட் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டாலே அஃபெக்ட் ஆகும். அடுத்த பாயிண்ட் கேத்தோடு ரே அயனைஸ். இத ஒத்துக்கிறீங்களா? ஏன் ஒத்துக்கணும்? உள்ள இருக்கிறது கேஸ் பார்ட்டிகல். கேத்தோடு ரே வெளியே வருது. அப்ப அங்க அந்த கேஸ் என்னவா பிரிக்குது? பிளஸ் தனியா மைனஸ் தனியா. அப்பதானே அங்க கேத்தோடுன்ற ஒரு கேரக்டர் ஆனோடுன்ற ஒரு கேரக்டர் வரும். அப்ப கேத்தோடு ரே அயனைசிங் தி கேஸ் பார்ட்டிகல்ஸ். கேஸ் பார்ட்டிகல்ஸ். ஃபிஃப்த் பாயிண்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும். சரியா? இது வந்து 3 மார்க் क्वेश्चन. இப்ப பார்க்க போறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. Determination of specific charge of an electron, Thomson experiment. சரியா? Thomson experiment. நான் உன்னை கேக்குறதுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. E வேல்யூ எவ்வளவு? 1.6. 10 பவர்ல நம்ம அப்புறமா கால்குலேட் பண்ணிக்கலாம். 1.6 பை m வேல்யூ எவ்வளவு? 9.11 சொன்னாங்க. வேல்யூ யாரு? இதானே? நான் தான். எஸ் மேம். 9.11. சரியா? ஒரே ஒன் போதும். ஒரே ஒன். இப்ப இது என்னது? ஆன்சர் சொல்லு. 0.17. இன்னும் ஒரு டிஜிட் சொல்லு. 5. என்ன ஒண்ணு?
10 பவர் என்ன இருக்கு -19 நியூமரேட்டர்ல இருக்கு. டினாமினேட்டர்ல யார் இருக்குது பிளஸ் மேல போனா ஆ 19 and 31 மைனஸ் பண்ணி சொல்லு. அதுக்கும் கால்குலேட்டரா 31 minus 19 12 into 10 power 12. இத ஒரு ஃபிராக்ஷன்ல எழுதலாம். இந்த டாபிக்கோட டெரிவேஷனோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த ஈக்குவேஷன் இருக்கா பாரு. ஒன்னு குறைக்கிறோம்ல இருக்கா. இதெல்லாம் இப்ப நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இப்ப இதுக்கான யூனிட் மேல யார் இருக்கிறது எலக்ட்ரானுக்கான யூனிட் என்ன வோல்ட். எலக்ட்ரான்னா சார்ஜ், சார்ஜ்னா யூனிட் வோல்ட். வெரி குட். கூல். கீழ டினாமினேட்டர்ல யார் இருக்கிறது மாஸ் கிலோகிராம். அப்ப என்ன எழுதணும் நான் கேஜி இன்வர்ஸ். வெரி குட். கேஜி இன்வர்ஸ். இததான் இப்ப நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இது என்னது E by m. E by m னா என்னன்னா ஸ்பெசிபிக் சார்ஜ், அதாவது எலக்ட்ரான் பர் மாஸ். சார்ஜ் பர் மாஸ் ஜெனரலா சொல்லணும்னா சார்ஜ் பர் மாஸ். ஏன் மேம் இதை கண்டுபிடிக்கணும்னா இது ஹையர் கிளாஸஸ்ல எல்லாம் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல ரொம்ப டீடைலிங்கா படிக்கணும். சரியா. E by m ன்றது என்னன்னா ஸ்பெசிபிக் சார்ஜ்னால E by m தான், சார்ஜ் பர் மாஸ்னாலும் அதேதான். இதை ஏன் கண்டுபிடிக்கிறோம்ன்றதுக்கான கான்செப்ட் இப்ப ஃபர்ஸ்ட் இது யார் கண்டுபிடிச்சதுன்னா ஜே தாம்சன். சரியா. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த டிஸ்சார்ஜ் டியூப் எடுத்துட்டாரு. இங்க கவனிடாக்கனா ஒரு நிமிஷம் டயக்ராம பாரு. டயக்ராம் நீட்டா போடணும். 1 மார்க் இருக்கு டயக்ராமுக்கு. டயக்ராம் இடமா போட்டு அந்த மார்க்கிட்ட அடி வச்சிருவேன். இங்க எப்படி அடிப்பேன் இன்னும் அடிக்க மாட்டேன், ஆன்சர் அடிச்சிருவேன். டயக்ராம வச்சுதான் உனக்கு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ரே ஆப்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயிரே அந்த கொஸ்டினுக்கு டயக்ராம் தான். சரியா. நீ அப்படி இல்லைன்னா தப்பு பண்ணிருக்கலாம், மனப்பாடம் பண்ணிருக்கேன், ஈஸியா அனுப்பிச்சிருவாங்க. சரிடா கண்ணா. இங்க கவனி, இதுதான் டிஸ்சார்ஜ் டியூப். டிஸ்சார்ஜ் டியூப்ல கேஸ் வச்சுட்டா ஃபிலமெண்ட் வச்சுட்டேன். எப்பவுமே ஃபிலமெண்ட் எது கூட கனெக்ட் பண்ணணும் லோ டென்ஷன். ஒரே ஒரு பேட்டரி போடுறாங்க. சரியா. லோ டென்ஷன் ஏன்னா ஃபிலமெண்ட் அடிவாயிடும். அதனால எப்பவுமே சரி இன்புட்ல எப்பவுமே சரியா கண்ணா. இது எங்கேயுமே லைஃப்ல மறக்காது. கரண்ட் சர்க்கியூட்டை பத்தி நீ வேலை பாக்குற அப்படின்னும் போது இன்புட்ல மேக்சிமம் ரெசிஸ்டாரோட வேல்யூ அதிகமா இருக்கணும். அப்பதான் அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. அவுட்புட்ல ரெசிஸ்டார் வேல்யூ கம்மியா இருக்கணும். ஏன்னா நமக்கு அவுட்புட் கரண்ட் வேணும். அந்த இடத்துல ரெசிஸ்டார் போட்டோம்னா நம்ம அந்த ஒர்க் பண்ணவே அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. சரியா. சோ இந்த டெரிவேஷன்ஸ் இது வரைக்கும் பார்த்து வச்சுக்கோ. இதை நாளைக்கு நான் திருப்பி எடுத்து இன்னொரு பீரியட் இருக்கா. ஓகே. So, coming next class la பார்ப்போம்.